இந்த பொண்ணு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துருந்தவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சீட்லயே காலை எடுத்து வைக்கிறான். அந்த பொண்ணு வந்துருச்சு, காலை ஒழுங்கா எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா கேட்க, இவன் வந்துட்டு எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, அப்படிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதனால அந்த பொண்ணு அங்க இருக்க ஃபிளைட் அட்டெண்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா காலை எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணதை உணர்ந்துட்டேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு தலையிலேயே பாத்தீங்கன்னா அவன் காலில் போட்டிருந்த ஷூ எடுத்து போடுறான். அது மட்டும் இல்லாம காலை எடுத்து மறுபடியும் அந்த பொண்ணு சீட்லயே வச்சுக்கிறான். அந்த பொண்ணு இந்த டைம் அமைதியாவே இருந்துறா, எதுவும் சொல்லாம. அப்புறமா ஃபிளைட் லேண்ட் ஆன வெட்டி ஒரு கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப்புக்காக அந்த கம்பெனியோட சிஇஓ பார்க்க போறான். ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு வந்துட்டு சிஇஓ 32வது ஃப்ளோர்ல இருக்காங்க, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. இவனும் லிஃப்ட் அமைக்கி பாக்குறான், வரமாட்டேங்குது. இந்த பொண்ணு வந்துட்டு லிஃப்ட் ஒர்க் ஆகல, படியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனும் பாத்தீங்கன்னா 32வது ஃப்ளோர் வரைக்கும் படியிலேயே போறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சிஇஓட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணலாம் இல்லைங்க, அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு கிஃப்ட் தருது. என்னன்னா இந்த பொண்ணு தலையில ஒரு சாக்ஸை தூக்கி போட்டாங்க, அதுதான். அப்புறமா அந்த பொண்ணு இவனை கம்பெனி விட்டு வெளியே போக சொல்லிடுது. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.